அவர்கிட்ட 14 மணி நேரம் நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, இவருடைய வாழ்க்கையை குறித்து, இவருடைய பரிசுத்தத்தை குறித்து, இவருடைய நீதியை குறித்து, இவர் தேவனுடைய சஞ்சரிச்சாரில் ஒரு மனுஷன், தேவனோட நடந்து போன மனுஷன். நிறைய கேள்விலாம் நான் கேட்குறேன்னு வச்சுங்களேன். கேட்டுக்கிட்டே இருக்கேன், அவர் எனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏர்போர்ட் வரப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, 30 மினிட்ஸில் லேண்ட் ஆக போகிறேன்னு சொல்லி. சரி, நான் கடைசியில் அவரை கேட்குறேன், இயேசு கிறிஸ்துவை பற்றியும் புதிய ஏற்பாட்டின் சபையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கன்னு. அவர் சொல்கிறார், எனக்கு ஒன்றுமே தெரியாது பண்ணுறாரு. ஏன் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கும் சொல்லலை. பரலோகத்தில் இருக்கிற கேப்ரியலுக்கு தெரியுமா? தெரியாது. யாருக்கும் தெரியாது. ஏன் அதை மறைச்சாரு அப்படின்றது, மறைச்சிட்டாருன்றது மட்டும்தான் தெரியும், வெளிப்படுத்தினார்ன்றது தான் மட்டும் தெரியும். அதை நீங்கள் எபேசியர் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து படிங்க. ஆமாம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. இந்த உன்னதத்தில் இருக்கிற துரைத்தனமும் அதிகாரமும் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த உன்னதத்தில் இருக்கிற துரைத்தனம்னா யாரு? அதிகாரத்தில் இருக்கிறவங்க யாரு? அதான் 2வது வானத்தில் இருக்கிற பிசாசனுடைய கோட்டை. அது அந்த பிசாசனுடைய கோட்டைக்கு தேவனுடைய சபையினுடைய பவர் என்னான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அதை என்ன பண்ணிட்டாரு, மறைச்சிக்கிட்டு கடைசி காலத்தில் இப்பொழுது யாருக்கு அதை கொண்டுட்டு காமிக்கணும்னு டிசைட் பண்ணாங்க? பிசாசுக்கும் அவனுடைய கூட்டத்திற்கும். சபைன்னா என்ன, அதனுடைய வல்லமை என்ன, அது எதற்காக கர்த்தர் கொண்டுகிட்டு வராருன்ற ஒரு காரியத்தை அவன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி. யாரு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி? ஆமாம், தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி காலங்காலமாக இந்த ரட்சிப்பையும் இந்த சபையை மறைச்ச தேவன் கடைசி நாட்களில் பவுல் மூலம் இதை வெளிப்படுத்தி சொல்றார். 1 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை படிக்கிறப்ப நமக்கு தெரியும், தேவதூதர்கள் கூட இந்த பார்க்கணுன்னு ரொம்ப வாஞ்சியா இருந்தாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கூட அந்த சான்ஸ் கிடைக்கல. இருக்கா? 1 பேதுரு 1வது அதிகாரம் 10வது வசனம். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையும் முன்னறிவித்த பொழுது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னது என்பதையும் ஆராய்ந்தார்கள். அடுத்தது ஆமா, தேவதூதர்கள் கூட அதை பார்க்கணும்னு ஆசையா இருந்தாங்களாம். அதாவது இயேசு கிறிஸ்து வருகை, அவருடைய சபை, அந்த சபையினுடைய மகத்துவம், அதை பார்க்கறதுக்கு ஏஞ்சல்ஸ் கூட, கேப்ரியல் கூட அதை எப்படியாவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டாராம். லூசிபர் கண்டிப்பாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும். கேப்ரியல் கூட எல்லாத்தையும் மறைச்சிட்டு தேவன் கடைசி நாட்களில் சபையை கொண்டுட்டு சபைன்னா என்ன, அதனுடைய அத்தாரிட்டி என்ன, அதனுடைய பவர் என்னான்னு வெளியில் காமிக்கிறதுக்கு, இந்த உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு முன்னால் அதனால தான் எனக்கு சொன்னார், எனக்கு இயேசு கிறிஸ்து முழுக்க தெரியாது, அவர் சபையை தெரியாது. நம்மளாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிருபையின் காலத்தில், இந்த சபையின் காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை நம்ம மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் எழுதின காலத்தில் நம்ம 250 வருஷத்துக்கு முன்னால், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால் வாழ்ந்திருந்தா இந்த சபையை பற்றி நமக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. கரெக்டா? இந்த சபையை அடிக்கிறது தான் பிசாசனுடைய மிகப்பெரிய வேலையை செஞ்சிட்டு இருக்கிறோம்.
அவன் ஜெயிப்பானா தோப்பானான்றது நமக்கு தெரியாது. அவன் தோற்றுருவான் நமக்கு தெரியும். ஆனால் ஒன்று நமக்கு தெரியாது, இதில் வந்து எத்தனை பேர் நம்ம விழுந்து போயிடுவோம், நம்ம கிருபை இழந்து போயிடுவோம், தேவனுடைய வருகையை மிஸ் பண்ணிவிடுவோன்றது பெரிய டேஞ்சர். அது கேள்விக்குரியது. அதுதான் பாயிண்ட்டே. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் சொல்லி அவர் எழுதியிருக்கிறார் ஒரு புக்கில். ஏன்னா ஒரு தேவ மனுஷன், மிகப்பெரியவர், அவர் எழுதினா உண்மையாக இருக்கும். அவர் எழுதியிருக்கிறாரு, ஒரு இன்சிடெண்ட்டை எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, ஒரு சபையில் ஒரு பிசாசை விரட்டி இருக்கிறாங்க. அந்த பிசாசு என்ன பண்ணியிருக்கு, சாதாரணமாக பிசாசு விரட்டினா என்ன பண்ணும், ஓடி போயிடும் இல்லையா? ஆனால் அது வித்தியாசமாக செஞ்சுருக்கு. என்ன பண்ணியிருக்கு, அந்த டேபிளில் 2 பைபிள் இருந்திருக்கு. இந்த பிசாசு பிடிச்சவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஓடி அந்த பைபிள் எடுத்து ஒரு பேஜை கிழிச்சிருக்கிறான். அப்புறம் இன்னொரு பைபிள் எடுத்து இன்னொரு அதில் ஒரு பேஜை கிழிச்சிட்டு ஓடி போயிட்டான். அந்த பிசாசு ஓடி போயிடுச்சு. இவங்க என்ன எதை போய் கிழிச்சான்னு போய் எடுத்து பார்த்தா, அது வந்து வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம். 2லையுமே வெளிப்படுத்துதல் 20வது அதிகாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதில் தான் அவன் தோற்கடிக்கப்படுவான், எப்படி அவனை ஜெயிலில் போடுவார், 1000 வருஷம் அவனை எங்கே சங்கிலியில் கட்டி போடுவார், அவன் எப்படி தோற்று போயிடுவான் அப்படின்ற ஒரு இதை வந்து அவன் வந்து டென்ஷனாகவே கிழிச்சான்னு சொல்லி அவர் எழுதுகிறாரு. அப்போ பிசாசே வந்து அவ்வளோ உஷாராக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம வந்து உஷாராகவே இருக்க மாட்டேன்றோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எதை படிக்கணுமோ அதை படிக்கலை, எதுக்கு டைம் செலவு பண்ணக்கூடாதோ அதுக்கு செலவு பண்ணிட்டோம். அதான் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு புக்கில் தான் உண்மையாக நம்ம யாருன்றது நமக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கிற ஒரு புக்கு தான் எபேசியர் புக். முதலாவது நம்ம அங்கே படித்தோம், முதல்ல சங்கீதத்தில் படித்தோம், நீங்கள் எப்படி உட்காரணும், எப்படி நிற்கணும், எப்படி நடக்கணும்னு சொல்லி எப்படி உட்காரக்கூடாது, எப்படி நிற்கக்கூடாது, எப்படி நடக்கக்கூடாது. ஆனால் எபேசியரில் நீங்கள் எங்கே உட்காரணும், நீங்கள் எப்படி நடக்கணும், நீங்கள் எதுக்காக நிற்கணுன்றதை வந்து இந்த புக்கு மட்டும்தான் வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு. அல்லேலூயா. இந்த ஒரு புக்கு மட்டும் நமக்கு கிடைக்கலன்னு சொன்னால் நம்ம யாருன்னு நமக்கே தெரியாது. அவ்வளோ ஒரு அருமையான புக்கு. 6 அதிகாரம் தான். நீங்கள் வந்து டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இதை மெடிடேட் பண்ணுறதுக்கு, எப்படி மெடிடேட் பண்ணுறவங்கள பார்த்து எனக்கு பொறாமை வருதுன்றதுக்கு ஒரு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். யூதா புஸ்தகம்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? அதை வந்து ஒரு A4 சைஸில் பிரிண்ட் எடுத்தால் எத்தனை பேஜ் வரும்? ஒரு சைடு தான். ஆனால் புக்கு, ஏன்னா பைபிள்ன்றது நம்ம தான் சொல்கிறோம் பைபிள்னு, அது கிரீக்கில் வந்து பிப்ளியா மீன்ஸ் லைப்ரரி. அந்த 66 புக்கு லைப்ரரியில் அது ஒரு புக்கு இருக்குது. அந்த ஒரு புக்குக்கு ரிவ்யூ எழுதியிருக்காங்க, 234 பக்கம். அப்படின்னா அவங்க எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருக்கணும்னு நான் பார்த்தேன். யூதா புஸ்தகத்துக்கு ரிவ்யூ எழுதினவங்க 234 பக்கம் ரிவ்யூ எழுதியிருக்கிறாங்க. வெளிப்படுத்துதல் புக்குக்கு வந்து மார்ட்டின் லூத்தர் வந்து எல்லாத்துக்கும் ரிவ்யூ எழுதினவர், வெளிப்படுத்துதல் எழுதலை. ஜான் கல்வின் வெளிப்படுத்தினதுக்கு ரிவ்யூ எழுதலை. ஆச்சரியமாக இருக்குது. அவங்களெல்லாம் பெரிய ஆள், எழுதலை. ஏன்னா அவ்வளோ பொக்கிஷம் இருக்குன்னு சொல்ல வரேன். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய எதுக்கு நான் எந்த பாயிண்ட் இங்கே கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ விஷயம் இருக்குது. நான் போய் வந்து நம்மளுடைய விசுவாசத்தை துவக்கி நம்மளுடைய விசுவாசத்தை முடிக்கிறவர்கிட்ட தான் நான் போய் நிற்கணும். யார்கிட்ட நிற்கணும்? யார் உங்களுக்கு விசுவாசத்தை துவக்கி முடிக்க போகிறவர்? ஆமாம், அவர் வந்து எழுதி கொடுத்ததில். இப்போ எடுத்த படிப்போம். எபேசியர் நான் சொல்கிறேன், எபேசியர் 1வது அதிகாரத்துலேருந்து 3வது அதிகாரம் வரைக்கும் 1 to 3. அது எப்படி நீ சொல்லுதுன்னா, கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார், அவர் பொசிஷன் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள நம்ம யார், அதுதான் சொல்லுது. 4:5 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பூமியில்
தேவனுடைய ஒரு மனுஷன் எப்படி பரிசுத்த வாழ்க்கையில் வாழணும். 6வது அதிகாரம் என்னத்தை சொல்லி கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, தேவ மனுஷன், தேவ சபை எப்படி பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். முதல்ல என்னுடைய பொசிஷன், நம்மளுடைய பொசிஷன் என்ன, சபையினுடைய பொசிஷன் என்ன. அடுத்தது இந்த காலத்தில் சபை எப்படி நடந்து கொள்ளணும். அடுத்தது சபை எப்படி சாத்தானுக்கு எதிர்த்து நின்று போராடணும். இதை தான் இதை அப்படியே பிரித்தோம்னா இப்படி தான் பிரிக்கிறாங்க ஸ்காலர்ஸ்லாம், பெரிய பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் இப்படி தான் பிரித்து அவங்க சொல்லித்தராங்க. ஸோ இப்படி பிரிக்கிறப்ப நம்ம ஒன்று மட்டும் நம்ம படிப்போம். படிங்க, எபேசியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. ஆமாம், 99% கிறிஸ்டியனுக்கு இது புரியாது, தெரியாது. எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாத்தையும் எனக்கு தெரியாது. நான் பழகின ஆள்கிட்ட, நான் பேசுகிறவங்கள்ட்ட நான் தெரிந்து கொண்டது 99% இவங்களுக்கு இப்படி ஒரு சத்தியம் இருக்குன்னு தெரியாது. இப்போ யார் நம்மளாம் எங்கே உட்காந்துருக்குறோம்? உன்னதங்களில் இயேசுவோடு கூட இருக்கிறோமா? நம்ம பூமியில் இருக்கிறோமா, இல்லை இயேசு கிறிஸ்துவோட உன்னதங்களில் இருக்கிறோமா? ஆமாம், அங்கே தான் தப்பே நடந்தது. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். தப்பு அங்கே தான் நடந்தது. தப்பு என்ன வந்ததுன்னா, ஆக்சுவலி சரி, கொலோசியர் 3வது அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க. அப்போ தெரியும் நம்ம எங்கே இருக்கிறோம்னு சொல்லி. ஆமாம், இப்போ என்ன ஆக்சுவலி இது நமக்கு ஏன் புரியலன்னா, நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. ரெண்டாவது நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சிக்கல. இந்த கான்செப்டே புரியாததுனால தான் நம்ம இன்னைக்கு அநேகர் குழம்பி போயிடுறதுக்கு காரணமே இந்த கான்செப்ட் புரிய மாட்டேன். கிறிஸ்துவோட கூட நம்ம மரிச்சோமா? கிறிஸ்துவோடு கூட உயிரோடு எழுந்தோமா? அப்போ என்ன நடக்குது? எழுந்திரிச்சிட்டோம். இப்போ நான் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிறேன். நான் மரிக்கிறப்ப, நான் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப 2000 வருஷத்துக்கு முன்னால் அடிக்கப்பட்ட, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவோடு நான் ஜாயின் ஆகிடுறேன். இயேசு கிறிஸ்துன்றது ஒரு தனியாக ரெண்டு வகையாக அவரை பார்க்கலாம். அவர் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக பார்க்கலாம், அவர் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக பார்க்கலாம். அதை கார்ப்பரேட் ஹெட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரெப்ரசன்டேட்டிவாக எப்படி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ செங்கல்பட்டு ஒரு எம்பி இருக்கிறார். பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதா கொண்டு வராங்க. அந்த மசோதாவுக்கு அவர் ஓட்டு போடுறார். அவர் ஓட்டு போட்டாரா, நீங்கள் ஓட்டு போட்டிங்களா அந்த மசோதாவுக்கு? அவர் போட்டாலும் நம்ம போட்டதுக்கு தான் அது சமம். அதே போல தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்குறப்ப அவர் தனியாக போய் தொங்கல, அவருக்குள்ள நம்ம எல்லாமே இருக்கிறோம். நம்ம பாவம், அதனால தான் நம்ம பாவம் அங்கே போவோம். இல்லாட்டின்னா அவர் பாவம் எப்படி, நம்ம பாவம் எப்படி அங்கே அவர் சுமக்க முடியும்? நம்ம போய் அவரோட நம்ம ஜாயின் பண்ணிட்டு என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, அவர்கிட்ட இருக்கிற லைஃப் நமக்கு வந்துடுது. எப்போ வந்துடுதுன்னா, நம்ம ஞானஸ்தானத்துலேருந்து எழுந்திருக்கிறப்ப புதிய ஜீவன் உள்ளவர்களாக, ரோமர் 7வது அதிகாரத்தில் அது ரொம்ப தெளிவாக இருக்குது. நம்ம படிச்சிருக்கிறோம், அதை பற்றி நான் பிரசங்கமும் பண்ணியிருக்கிறோம். நம்ம எழுந்திருக்கிறப்ப என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, நான் பழைய ஆள் கிடையாது, எனக்கு நியூ லைஃப் வந்துடுது.
நியூ லைஃப்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜீவன்னு தமிழில் வந்து அது தப்பாக டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டாங்க. அது ஜீவனில் லைஃப். ஆமாம், அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு புதிய வாழ்க்கையில் வந்துட்டோம், புதிய மனிதனாக வந்துட்டோம். இப்போ புதிய மனிதனானோடனே இப்போ எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, இயேசுக்குள்ளே நான் இருக்கிறேன்னா இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ எனக்குள்ளே இயேசு இருக்கிறாரு, அவருக்குள்ளே நான் இருக்கிறேன்னா இருக்கிறேன். இப்போ அவர் எங்கே உட்காந்துருக்கிறார்? பரலோகத்தில் உட்காந்துருக்கிறார். இப்போ நானும் அவரோட பரலோகத்தில் உட்காந்துருக்கிறேன். புரியலையா உங்களுக்கு? அவர் அத்தாரிட்டியில், இப்போ நான் பூமியில் தான் இருக்கிறேன், ஆனால் அவருடைய அத்தாரிட்டியில் நான் இங்கே இருக்கிறேன், நான் அவரோட இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த பவரை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு, நம்ம எல்லோருக்கும் கொடுத்துருக்கிறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தேவனோட இருக்கிறோம். அவருடைய சிங்காசனத்தில் அவர் உட்காந்துருக்கிறாருன்னா அவர் தனியாக உட்காந்துருக்கல, நமக்காகவும் அவர் உட்காந்துருக்கிறார். அதுதான் இந்த வசனம் சொல்லுது. நீங்கள் இப்போ படிங்க, அது புரியும். ஆமாம், நம்ம இப்போ எங்கே உட்காந்துருக்கிறோம்னா பரலோக ராஜ்யத்தில் இருக்கிறோம். நான் இந்த பூமிக்கு சொந்தம் இல்லைன்னு அதனால தான் பவுல் சொல்கிறார், இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை, எங்களுடைய ராஜ்யம், எங்களுடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யம். அதாவது 2 ரிசரெக்ஷன் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கிங்க. இது நமக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ரிசரெக்ஷன்றது என்னுடைய ஆவி ரிசரெக்ட் ஆயிடுச்சு, அது போயிடுச்சு என்னுடைய ஆவி. ஆனால் என்னுடைய சரீரம் என்ன ரிசரெக்ட் ஆகலை. அது நான் வந்து கர்த்தர் வருவார், நம்ம உயிரோடு இருந்தோம்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படும், அப்போ நம்ம சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் ஆவி ஆல்ரெடி உயிர்ப்பிக்கப்பட்டதுனால, அதனால தான் நம்ம ஆவி அங்கே இருக்குது, அவருடைய ஆவி என்கிட்ட இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவனால் வந்து பரலோக ராஜ்யத்தோட கனெக்ட் பண்ணி வாழ முடியும், மறுபடியும் பிறந்த எல்லா கிறிஸ்தவர்களோடும். அதனால தான் நம்ம அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற அதிகாரம் எப்படி கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஜெபம் எப்படி கேட்குது? நம்ம பூமியில் இருக்கிறோம், எப்படி கேட்குது ஜெபம்? நம்ம தேவனோடு இருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு இருக்கிறார். நம்மளோட இருக்கிறப்ப நம்ம உன்னதத்தில் இருக்கிறோம். நம்ம அத்தாரிட்டி வந்து நமக்கு உன்னதத்தில் உள்ள அத்தாரிட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நம்ம பிசாசை போய் ஒரு வார்த்தை சொல்கிறப்ப இயேசுவின் நாமத்தில் நீ போன்னு சொன்னால் அது கீழ்ப்படிஞ்சு ஓடுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த அத்தாரிட்டி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆமாம், இப்போ நம்ம வந்து உன்னதத்தில் நம்ம உட்கார்ந்துருக்கிறோம். கரெக்டா? இப்போ உன்னதத்தில் நம்ம உட்காந்துருக்கிறப்ப முதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். நடந்துட்டு போய் உட்கார்ந்து களைப்படைஞ்சிடும். இப்போ என்னால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, நான் போனேன்னா கொஞ்சம் தூரம் நடப்பேன், கொஞ்சம் நேரம் உட்காருவேன், அப்புறம் எழுந்திரிச்சு நிற்பேன். கரெக்டா? இதான் நம்ம ப்ராசஸ். ஆனால் வேதம் என்ன சொல்லி கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் என்ன பண்ணிடணும்? உட்காந்துக்கணும், நிற்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே உட்கார்றது. யாரோட உட்கார்றது? உன்னதத்தில் உட்கார்றது. யாரோட உட்கார்றது? கிறிஸ்துவோடு கூட உட்கார்றது. ஆதாம வந்து கர்த்தர் வந்து உண்டாக்குனாரா? எந்த நாளில் கர்த்தர் ஆதாம் உண்டாக்குனாரு? 6வது நாளில் உண்டாக்குறா. 7வது நாள் வந்து 7வது நாள் தானே வந்து ஆதாமுக்கு முதல் நாள். அவர் லைஃப் ஸ்டார்ட் ஆகிறது என்னைக்கு? 7வது நாள். 7வது நாள்னா என்னது? ஓய்வு நாள். அப்படின்னு என்ன அர்த்தம்? அது நிறைய பேருக்கு தெரியாது. ஓய்வு நாள்னா என்ன அர்த்தம்? இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓய்வு நாள்னு சொன்னால் தேவன் எனக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு, நான் இப்போ சந்தோஷமாக சமாதானமாக மகிழ்ச்சியாக நிம்மதியாக அவருடைய சமூகத்தில் உட்காந்துருக்கிறேன்னு சொல்கிறது தான் ஓய்வு நாள். இதைத்தான் வந்து பரிசேயரும் சதிசேயரும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட சண்டை போட்டாங்க. ஓய்வு நாளில் நீங்கள் எப்படி நடக்கிறீங்க, ஓய்வு நாளில் எப்படி நீங்கள் இதை செய்கிறீங்க, குணப்படுத்துகிறீங்க, ஓய்வு நாளில் எப்படி நீங்கள் உங்கள் சீசர்கள்லாம் வயலில் போய் பறித்து சாப்பிட்றாங்க. அவங்க வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓய்வு நாள்னு சொல்கிறது
கிரியேஷன்லே கர்த்தர் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையும் அப்படிதான். ரிடம்ஷன்லேயும் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம வாழ்க்கை ஆரம்பிக்குது. கர்த்தர் சொன்னார், இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன், தேவனுடைய மனிதன், தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்காக, ரட்சிப்புக்காக, பரிசுத்தத்திற்காக, தேவனுடைய மகிமைக்காக ஒன்றுமே செய்ய வேணாம். என்ன வேணாம்? ஒன்றுமே செய்ய வேணாம். யார் செஞ்சு முடிச்சிட்டா? கிறிஸ்து செஞ்சு முடிச்சிட்டார். இப்போ நம்ம அடிக்கடி ஒரு ஜெபம் பண்ணுவோம், கர்த்தாவே எங்களுக்கு நீங்கள் யுத்தம் பண்ணுங்க. எவ்வளோ பெரிய தப்பான ஜெபம் இல்லை? கர்த்தர் எப்படிங்க யுத்தம் பண்ணுவார்? பழைய ஏற்பாட்டில் கரெக்டு, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். புதிய ஏற்பாட்டு கரெக்டில் சிலுவையில் அடித்து அவர் உயிரோடு இழந்த உடனே பிசாசனுடைய தலை நசுக்கப்பட்டதா? அவர் அதிகாரத்தை இழந்து போனானா? அவன் தோற்கடிக்கப்பட்டானா? இப்போ யாருக்கிட்ட போய் அவர் யுத்தம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யாருக்கிட்ட போய் இப்போ கர்த்தர் யுத்தம் பண்ணணும்? அவர் ஜெயம் எடுத்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில், வல்லமையில், அவர் அதிகாரத்தில் இன்னைக்கு சகலமும் அவருடைய பாதத்துக்கு கீழே இருக்க, இப்போ யாருக்கிட்ட அவர் போய் யுத்தம் பண்ணணும்? தப்பாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். பைபிளை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எந்த ஜபத்தை பண்ணக்கூடாதோ அதை போய் பண்ணுவோம். எனக்காக கர்த்தாவே யுத்தம் பண்ணுங்க, எதெல்லாம் கிடையாது. என்ன பண்ணு, எப்படி ஜெபிக்கணும்? அதை கர்த்தாவே நீர் எனக்காக யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்ததற்காக ஸ்தோத்திரம், அப்படிதான் ஜெபம் பண்ணும். நீர் ஜெயம் எடுத்ததற்காக நன்றி, சகலமும் அவருடைய பாதத்துக்கு கீழே இன்னைக்கு கிடப்பதற்காக நன்றி. ஆக கிறிஸ்துவ வாழ்க்கையே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். ரெஸ்ட் பண்ணுறப்ப, இப்போ நான் நிற்கிறப்ப என்னுடைய பாடி வெயிட்டெல்லாம் அந்த காலில் இறங்குமா? அதானங்க எனக்கு கால் பெயின் வருது, கரெக்டாக? இப்போ பாடி வெயிட்டெல்லாம் காலில் இறங்குது, அந்த நர்வ்ஸில் இறங்குது, அந்த வெயினில், போன்ஸில் இறங்குது இல்லையா? நான் உக்காந்துக்கிட்டேன்னா என் பாடி வெயிட் எங்கே இருக்கு? இன்னொரு அந்த சேரில் உட்காந்துன்னா சேரு தாங்கிக்குது, தரையில் நான் உட்காந்தேன்னா தரை தாங்கிக்குது, கரெக்டா? அதனால தான் ஏன் சொன்னார், வருத்தப்பட்ட பாரசும் பொருள் எல்லாம் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இளைப்பாறுதலை கொடுத்து தான் ஒரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையே ஆரம்பமாகுது. முதல்ல அது நம்ம புரிஞ்சுக்கணும். நான் ஒன்றும் போயிட்டு நான் பரிசுத்தமாகிறதுக்கு, நீதிமானா வாழறதுக்கு நான் ஒன்றுமே பிரயாசப்பட அவசியமே இல்லை. திராட்சை செடியில் கொடி இருந்ததுன்னா கனி கொடுக்கும், ஆட்டோமேட்டிக். அது கனி கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது செடியில் கனெக்ட் ஆகிஇல்லைன்னு அர்த்தம். அதுதான் ஏசு சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னில் நிலைத்திருந்தால் கனி கொடுப்பீர்கள். அப்போ நிலைத்து இருந்துட்டா போதும், அவ்வளோதான். நீங்கள் நம்ம ஒன்றுமே வேலைலாம் ஒன்று, அதாவது நம்மளுடைய ரட்சிப்புக்காக, நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக, நம்மளுடைய தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளுகிற மகிமைக்காக நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். இதுதான் நம்ம உன்னதத்தில் நம்ம உட்காந்துட்டுன்ற ஒரு அனுபவத்துக்கு நம்ம போயிட்டோம், கரெக்டுங்களா? சரி, இப்போ நம்ம உட்காந்துட்டோமே, சும்மா அப்படியே உட்காந்துக்கிட்டே இருந்துடலாமான்றது அடுத்த கொஸ்டின் வரும். வருமா வராதா? அப்படி கிடையாது. கர்த்தர் அதை வச்சிருக்கல. அவரு முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு வந்தீங்கன்னா, நீங்கள் பூமியில் இருந்தாலும் உங்களுக்கு நீங்கள் தேவனோட இருக்கீங்க. நீங்கள் ஜெபிக்கிறப்ப தேவன் கேட்குறாரு. மாத்திரமல்ல, தேவனுடைய அதிகாரத்தை இன்னைக்கு கொடுத்துருக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, சபை இந்த பூமியில் கர்த்தர் உருவாக்குனதனுடைய பர்பஸே என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படணும், பிசாசனுடைய ராஜ்யம் நிர்மூலமாக்கப்படணும். இந்த விஷன் தெரியலன்னு வச்சுங்களேன், பிசாசனுடைய வாழ்க்கையை நிர்மூலம், அவனுடைய ராஜ்யத்தை தேவனுடைய பிள்ளைங்க தான் நிர்மூலம் பண்ணணும். கர்த்தர் பண்ண மாட்டார். அதுக்கு தான் அவர் கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே வச்சிருக்கிறாரு. அதனால தான் வசனம் சொல்லுது, பிலிப்பியரில் நம்ம படிக்கிறப்ப, சமாதானத்தின் தேவன் அதிசீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழே. யாரு காலு கீழே? ஆமாம், நமக்கு தலை யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து.
அப்போ பர்பஸ், சர்ச்சினுடைய மெயின், சர்ச்சுன்றது வந்து ஒரு பில்டிங்கோ ஒரு ஆர்கனைசேஷனோ கிடையாது. சர்ச்சுன்னு சொல்கிறது நம்ம தான் சர்ச்சு. ஒரு 10 பேர் கூடியிருந்தோம்னா இது ஒரு சர்ச்சு. அப்போ இந்த சர்ச்சு வந்து 2 செய்யணும். ஒன்று ஜெயம் கொள்ளணும், 2வது சாத்தானுடைய கிரியைகளை நிர்மூலம் பண்ணணும். இந்த பர்பஸே இதுக்கு தான் சர்ச்சை வச்சார். அதுக்காக தான் தேவன் அத்தாரிட்டியை கொடுக்குறாரு. ஜெயம் கொள்ளனா என்ன ஆகும்? அந்த 5 சபையில் ஜெயம் கொண்டாங்களா? ஜெயம் கொள்ளல. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? எபேசியர் சபைக்கு எழுதுறப்ப, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என்னத்தை கொடுப்பேன்? ஜீவ கனியை புசிக்க கொடுப்பேன். கரெக்டா? அது தமிழில் டிரான்ஸ்லேஷன் தப்பாக வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை, ஐ வில் கிவ் த ரைட் டு ஈட் த ஃப்ரூட். அது வந்து கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் பார்க்கக்கூடாது, ஏன்னா கிங்ஸ் ஜேம்ஸ் வெர்ஷன் தான் தமிழில் வருது. மற்ற டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா, ஐ வில் கிவ் த ரைட் டு ஈட் த ஃப்ரூட். அப்படின்னா என்னன்னா, ஜீவ கனியை புசிக்கக்கூடிய அதிகாரத்தை நான் கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னது கனி கொடுப்பாரா? கனியை புசிக்கிற அதிகாரம் கொடுப்பாரான்னா இன்னொரு வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். அந்த வார்த்தை ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ கனியின் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் சாப்பிட்டாரா? சாப்பிட்டாரா? ஜீவ கனியை சாப்பிட்டாரு. ஏன் சாப்பிடல? ஆக்சுவலி வந்து என்ன நடந்ததுன்னா, கிராஃபிக்ஸில் வர்ற மாதிரி வந்துருச்சு. அப்படியே பலாமரம்னா 10 வருஷம் கழிச்சு தானே காய்க்கும். இது பலாமரம் அப்படியே வந்து நிற்கிது, பழத்தோடு நிற்கிது. மாமரம் அப்படியே பழத்தோடு நிற்கிது. எல்லா கனியும் பழத்தோடு நிற்கிது, எல்லா மரமும். ஒன்றில் மட்டும் காய் இருக்கு. அது என்ன காய்னா, இந்த மரத்துக்கு கனி வரல, பூத்து இருக்கு. காய் கூட இல்லை, பூத்து இருக்கு. எந்த கனிக்கு, எந்த மரத்துக்கு கனி இல்லை? ஆமாம், லைஃப் ட்ரீக்கு ஃப்ரூட் இன்னும் வரல. ஏன்னா இவனுக்கு டெஸ்ட்டு. இவன் ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொண்டுட்டு இருந்தான்னா இவன் என்ன பண்ணியிருக்கணும்? சாத்தான்ட்ட வந்த உடனே, பா நீ எனக்கு அட்வைஸ்லாம் கொடுக்காத, எனக்கு எங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு போன்னு சொல்லியிருந்தான்னா, அப்படி திரும்பி பார்த்தா அந்த பழம் இருந்திருக்கும். இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த டெஸ்ட்டு, அந்த டெஸ்ட்டில் இவன் ஃபெயில் ஆகிறானா பாஸ் பண்ணுறானான்னு ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாரு அங்கே. அவன் ஜெயம் கொள்ளாததுனால அப்புறம் அவனை விரட்டி விட்ட உடனே அந்த கனி வந்துருச்சு அதுக்கு. அதனால தான் அந்த வழியில் அவர் போடுறாரு, அவன் மறுபடியும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அக்கினி அவன் சுடரொளி பட்டயத்தை வச்சிடுறாரு. கரெக்டாக? அந்த பழத்தை தான் சொல்கிறாரு அங்கே வந்து. அது இங்கிலீஷில் வேறு டிரான்ஸ்லேஷனில் படிமா இருக்கா? ஆமாம், அதான் கரெக்டான வார்த்தை வந்து. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஜெயம் கொள்றவங்களுக்கு தான் எல்லாம் கொடுக்குறாரு. அந்த 5 சபையில் என்ன சொல்கிறாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள். அதே மாதிரி வரும் அந்த 5 சபைக்கும், நீ மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்பு மனம் திரும்புன்னு வரும். ஆக சபை வந்து மனம் திரும்பணும், சபை ஜெயம் எடுக்கணும். சபை மனம் திரும்பலன்னு சொன்னால், சபை ஜெயம் எடுக்கலைன்னு சொன்னால் பரலோக ராஜ்யத்துக்கும் போக முடியாது, சாத்தானுடைய கோட்டையும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு அநேக சபை விழுந்து போனதுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, மனம் திரும்பலை, ஜெயம் கொள்ளலை. கொடுமையாக இருக்குது. அந்த வெளிப்படுத்துதல் புஸ்தகத்தை நம்ம படித்து பார்த்தோம்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது, அவ்வளோ வேதனையாக இருக்குது. அந்த ஜனங்கள் மறுபடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொல்லுவார், எபேசு சபையை பற்றி பவுல் சொல்கிறப்ப சொல்லுவார், 3 வருஷமாக ராத்திரி பகலாக கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணி
உங்களை நான் உண்டாக்குனேன். நான் போகிறேன், ஒரு ஓநாய் வரும், நான் போகிறேன், என் பீரியடு முடிஞ்சிருச்சு. அப்போஸ்தலர் 20 வரும். நான் போகிறேன், பீரியட் முடிஞ்சிருச்சு, ஓநாய் வரும். அந்த ஓநாய் வந்தவனை என்ன பண்ணி விட்டுருச்சு? சபையை என்ன இல்லாமல் போச்சு? ஆதி அன்பை இழந்து போயிட்டாங்க. எதனால்? ஒரு ஓநாய் உள்ள வந்தது. அப்போஸ்தலர் 20 வருது அது. அப்போஸ்தலர் 20 எது படிங்க, அதாவது 20:29 படிங்க. 20:29. ஆமாங்க, போதும். ஆக்சுவலி அவர் என்ன சொல்றாரு? நான் போறேன், நான் இந்த சபையை உருவாக்கிட்டு போறேன். அதுக்கு பிறகு ஆள் வருவாங்க, உங்களுக்கு தப்பா போதிப்பாங்க. அந்த போதனையில விழுந்து போன சபை தான் அங்க வெளிப்படுத்துதல் சொல்றாரு, உன்னை பார்க்குறேன்ப்பா, உன் எக்ஸ்ரேயை பார்க்குறேன், எல்லாம் கரெக்டாக இருக்கு, ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, சீக்கிரம் மனம் திரும்ப, இல்லாட்டினா நான் சீக்கிரமாக வந்து விளக்கு தண்டை நான் உன்னிட்ட இருந்து எடுத்து போட்டுருவேன். இப்போ எதுக்கு சொல்லணும்னா, சபை வந்து எதுக்காக தேவன் உருவாக்குறாரு? சபைக்கு அத்தாரிட்டி பவர் இருக்கா இல்லையான்றத, சபைன்றது நீங்களும் நானும், அது நமக்கு அத்தாரிட்டி இருக்கான்றத வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த காரியத்தை குறித்து நம்ம கர்த்தர் சொல்றாரு. சரி, அடுத்தது அது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து ஒரு வசனத்தை எடுப்போம். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். ஆமா, அதாவது ரொம்ப இந்த எபேசியர் 2வது அதிகாரம் வந்து அவ்வளோ பெரிய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குற ஒரு புக்கு. எப்படி ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இயேசு கிறிஸ்து 2ல் படிச்சுட்டு வருவோம். அக்காலத்திலே நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அக்காலத்திலே முன்னே தூரமாக இருந்த அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலினுடைய காணி ஆட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள். யார் அது? இவங்க யார்? இவங்க ஆமா, நம்ம அப்படி இருந்தோம். நம்ம இருந்த உடனே முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். யாரோட சமீபமானோம்? இல்லை. யாருக்கிட்ட நம்ம வந்து சமீபமானோம்னா, நமக்கும் யூதர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஒரு பெரிய பிரிவினை இருந்தது. அது பிரிவினை என்னன்னு கேட்டிங்கன்னா, நியாயப்பிரமாணம். ஏன்னு கேட்டிங்கன்னா, கலாத்தியர் சர்ச்சில் இந்த பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, அவங்களாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. எருசலேம்லேருந்து வந்து சொன்னாங்க, இல்லைங்க நீங்கள் வந்து என்னென்ன பண்ணல, விருத்த சேதனம் பண்ணணும், அதனால் நீங்கள் கிறிஸ்டியனாக ஆக முடியாது. நீங்கள் மோசே சொன்ன கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த கட்டளையை நிறைவேற்றினா தான் கிறிஸ்டியன் ஆகலாம், சர்ச்சுக்கு வரலாம், கம்யூனியன் எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படிலாம் பண்ணலன்னா செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கன்ஃபியூஷனை வந்து உண்டாக்குனாங்க. அதுக்கு பிறகு அவர் பவுல் போனார், எருசலேமில் பேசினார், அதெல்லாம் நம்ம படிப்போம். அப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை நமக்கு இருந்தது. யாருக்கும்? நமக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கும் நமக்கு ஒரு பிரிவினை இருந்தது. முன்னே தூரமாக இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி. யார் இருதிறத்தார்? பகையாக நின்ற பிரிவினையாகிய நடிச்சுவரை தகர்த்து
அந்த நடுசுவர் என்ன அடுத்தது வருது பாருங்க. சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து, இதுக்கு மீனிங் வந்து நம்ம யாரு, மேசியா தானே, மெர்சி. ஆமாம், அதை கேட்டால் கூட சொல்லிடும் இதுக்கு மீனிங். இது எப்படி வந்து எல்லாத்துக்கும் புரியலன்னு எனக்கு புரியல. ஒரு சாதாரண இந்த கொடுத்து இந்தம்மா இதை படி, இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லணும்னா அது சொல்லிடும். சட்டத்திட்டங்களாகிய, அதில் மறுபடியும் படிங்க 15. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா 613 நியாயப்பிரமாண கட்டளையும் ஒழிஞ்சு போச்சு. 10 கட்டளையை கொண்டுட்டு வந்து அன்பின் பிரமாணத்தில் கம்பைன் பண்ணி விட்டாரு. நமக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணத்துக்கும் இல்லை. அதனால தான் இயேசு சொன்னார், புதிய பிரமாணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா எபிரேயர் படித்த எல்லாத்துக்கும், எபேசியர் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை படித்த எல்லோருக்கும் இந்த மெசேஜ் எப்படி புரியாமல் போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன் நான் கேள்வி. ஏன்னு கேட்டிங்கன்னா நியாயப்பிரமாணம் வந்து சபைக்கு கிடையாது, புதிய ஏற்பாட்டுடைய சபைக்கு கிடையாது. நான் ரொம்ப அருமையாக போய் தேடினேன். அந்த காலத்தில் கன்கார்டன்ஸை வச்சு தேடணும். இந்த காலத்தில் நம்ம வந்து PDF பைபிளை கண்ட்ரோல் ஃபைண்டு போட்டோம்னா வந்துடும் இல்லையா. அதை தேடினப்ப ரொம்ப இந்த சர்ச்சின்னு சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் ஒரு இடத்துல கூட கிடையாது. அந்த வார்த்தை சர்ச்சின்ற வார்த்தை, சர்ச்சின்ற வார்த்தை எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னா இயேசு தான் சொல்கிறார். அதை, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள். என்னது கல்லுன்னா யாரு? கல்லுன்னா யாரு? அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருப்போம். நமக்கு தெரிஞ்சது கல்லுன்னா பேதுரு. கேத்தலிக்ஸ் அதை தான் சொல்கிறாங்க, பேதுரு உண்டாக்கின சபைன்றாங்க அவங்க. கல் வந்து பேதுரு கிடையாது. சரி, இப்போ யோவான் ஸ்நானன் சொல்லுவார், எல்லாம் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அவங்க என்ன பெருமை பாராட்டிக்கிட்டு இருந்தாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததிப்பா, எங்களுக்கு இந்த இயேசுலாம் தேவை கிடையாது, இந்த புதிய ஏற்பாடு எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு மோசே இருக்கிறார், எங்களுக்கு நியாயப்பிரமாணம் இருக்குது, எங்களுக்கு ஆபிரகாம் இருக்கிறார். யார் சொல்லுவா? யூதர்கள் இன்றைக்கி அதை தான் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. அவங்க இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இன்றைக்கி யூதர்கள், இன்றைக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற யூதர்களும் அதை தான் சொல்லிக்கிட்டு தெரியுறாங்க. அவர் சொன்னார், இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு, அப்போ என்ன கல்லில் இருந்தால் உண்டாக்குறாரு? அப்படி இல்லை, கல்லான இருதயம் உள்ள மனிதர்கள் சதையான இருதயத்தை கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றுவோன்ற தீர்க்க தரிசனத்தை அங்கே சொல்கிறார். அதுபோல் பேதுரு வந்து இந்த கல்லுன்னா என்னென்ன அர்த்தம்னா, அது என்னன்னா நீங்கள் அதை ரொம்ப தியானிச்சிங்கன்னா தெரியும். அவர் கேட்பார், என்ன யாருன்னு சொல்கிறாங்கப்பான்னு, ஒரு அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியில் கேட்பார். இல்லாண்டவரே உண்மை வந்து சில பேர் பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்க தரிசின்றாங்க, சில பேர் எலியான்றாங்க, சில பேர் வந்து அப்போ ஓகே அதெல்லாம் கரெக்டுப்பா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டப்ப 11 பேர் சைலண்டாக இருந்தாங்க. ஒருத்தர் மட்டும் என்ன சொன்னார்? ஜீவனுள்ள தேவன் ஆகிய கிறிஸ்து. அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த டிக்ளரேஷன் தான் வந்து சபையினுடைய ஃபவுண்டேஷன். அதான் கார்னர் ஸ்டோன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாததான் தள்ளப்பட்ட கல்லே மூளை கல் ஆயிட்டு அது கர்த்தராலை ஆயிட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த கல்லில் தான் இன்னைக்கு நம்ம சபை கட்டப்படுதுன்னு இங்கே 2வது அதிகாரம் கடைசியில் வாங்க, 2வது படிப்பீங்க நீங்கள் வாங்க. ம் 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 அதனால தான் வந்து தேவன் வந்து அந்த காலத்தில் வந்து 12 உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய அதிசயங்களில் நம்பர் 1 வந்து அந்த காலத்தில் வந்து தேவனுடைய ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயம். எதெல்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை ரீப்ளேஸ் பண்ணுதோ அதெல்லாம் சுக்கு நூறாக்கினார் கர்த்தர். அவர் சொன்னார், இந்த பில்டிங்கில் சீசர்கள்ட்ட பேசுகிறார், இந்த பில்டிங்கில் ஒரு கல் கூட இருக்காதுறான்றார். அன்னைக்கு இடிச்சதான் AD 70 இடித்தாங்க, அதை இன்னைக்கு வரையும் கட்டப்படுது.
ஏன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ரீப்ளேஸ் பண்ணுற எதுவுமே கர்த்தர் அலோவ் பண்ணுறதே கிடையாது. அது ஒரு விக்கிரக ஆராதனை. அது தேவனுடைய ஆலயமாக, அந்த பழைய ஏற்பாட்டு ஆலயம். இப்போ ஆலயம் மாத்துறாரு. இப்போ நம்ம தான் தேவனுடைய ஆலயம். கொரிந்தியரில் நம்ம படிப்போம், நீங்களே ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். என்ன பரிசுத்த ஆவியானவர் இங்கே இருக்கிறாரு. இப்போ பரிசுத்த ஆவியானவர் ஒரு கட்டுன கட்டடத்தில் இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறதுனால, நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறதுனால, இப்போ அவர் சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நீங்கள் இப்போ எப்படி வாழணும் அப்படின்றத தான் 4வது அதிகாரத்தில் சொல்கிறார். நமக்கு என்ன எவ்வளோ நேரம் இருக்குது? 4:1 படிக்க. அடுத்தது ஆமாம், ஃபுல் ஸ்டாப். அங்கே தான் ஃபுல் ஸ்டாப் வருது, மற்றதெல்லாம் கமால வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எதில் நடக்கணும்? ஆமாம், இப்போ வந்து அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எப்படி நடக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் நீங்கள் வந்து மனத்தாழ்மை உள்ளவர்களா, சாந்தம் உள்ளவர்களா, நீடிய பொறுமை உள்ளவர்களா, அன்பினால் ஒருவரை தாங்குகிறவர்களா, சமாதானம் உள்ளவர்களா, ஆவியின் ஒருமையை காத்து கொள்ளுகிறவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இப்போ நமக்கு வந்து பவர் கொடுத்துட்டாரு. இப்போ பவர் நம்ம பெற்றுக்கொண்ட நம்மளால் நடக்க முடியுமான்னா நடக்க முடியும். இது நம்மளால் நடக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ வந்து நம்ம வந்து புதிய ஏற்பாட்டினுடைய விசுவாசி. நம்ம வந்து தேவனோட கூட உட்கார்ந்துருக்கிறோம். அவர் வல்லமையை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். இப்போ நம்மளால் நடக்க முடியுமான்னா நடக்க முடியும். அதுதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் நடந்து காட்டணும். இப்போ இந்த அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து படிக்கிறப்ப அடுத்தது 5:2 படிங்க. ஆமாம், இப்போ தேவனுடைய பிள்ளைகள் வந்து நம்ம அன்பில் நடந்துக்கணும். நம்ம அன்புள்ளவர்களாக நடக்க முடியுமான்னா நடக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பை ஊற்றியிருக்கிறார்னு நம்ம ரோமரில் படிப்போம், ரோமர் 5வது அதிகாரத்தில். இப்போ வந்து நம்மளால் அன்பாக நடக்க முடியுமா? நடக்க முடியும். சரியா நம்ம அன்பாக நடந்துக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, சம்திங் ராங். என்ன ராங்னு கேட்டிங்கன்னா, முதல்ல என்னுடைய ரைட்ஸ் என்ன, என்னுடைய ப்ரிவிலேஜ் என்ன, என்னுடைய அதிகாரம் என்ன, எனக்கு தேவன் என்ன கொடுத்தாருன்ற அறிவு எனக்கு இல்லாட்டினா இப்போ என்னால் அன்பு செலுத்த முடியாது. என்கிட்ட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரால் அன்பு செலுத்த முடியும். நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நான் வந்து போய் அன்பு செலுத்தணும்னா ஃபெயில் ஆகிடுவேன். என்னால் அன்பு செலுத்த முடியாது. நான் ஒரு மனுஷன். எனக்கு வேண்டியவங்க மேலே நான் அன்பு செலுத்துவேன், எனக்கு வேண்டாதவங்க மேலே எனக்கு அன்பு செலுத்த முடியாது. எனக்கு கசப்பு வந்துடும். கரெக்டாக? ஆனால் தேவ ஆவியானவர் என்கிட்ட இருந்தார்னா இப்போ நான் வந்து அன்பு செலுத்த முடியும். எப்படி அன்பு செலுத்த முடியும்னா ஏன்னு கேட்டிங்கன்னா அதான் லைஃப். அதை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த லைஃப்பை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறதுனால நம்மளால் இப்போ மற்றவங்கள்ட்ட நமக்கு வேண்டாதவங்க, நமக்கு துரோகம் பண்ணவங்க, நமக்கு நஷ்டம் உண்டாக்குனவங்க, நம்மளுக்கு விரோதமாக பேசினவங்க, செஞ்சவங்க எல்லா மேலேயும் அன்பு செலுத்த முடியுமா? செலுத்த முடியாதா? இயேசு அன்பு செலுத்தினாரா? பிதாவே இவர்களுக்கு எப்படி அவரால் அது சொல்ல முடிஞ்சது? எப்படி சொல்ல முடிஞ்சது? நம்மளை அந்த சபிச்சிரும். கரெக்டா? அவரால் எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட வந்துட்டார்னா தேவ பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக நடந்து கொள்ள முடியுமான்னா நடக்க முடியும். அடுத்த ஒரு வசனத்தை படிங்க, 5:8. ஆமாம், முன்ன ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்ம இருளின் பிள்ளைகள், உலகத்தின் பிள்ளைகள். இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட வந்துட்டாரு. இப்போ வெளிச்சம். அவர் சொன்னார், நம்மளை வந்து மலை மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காது, உலகத்துக்கு உங்களே வெளிச்சமா. ஆமாம்,
இன்றைக்கி நம்ம தான் வெளிச்சம். நம்மள்கிட்ட இயேசுவை பார்க்கணும். நம்ம நடந்துக்கிறத பார்த்து நம்மகிட்ட இருக்கிற இயேசுவை பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா நடக்க முடியுமான்னா நடக்க முடியும். முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம பரிசுத்தத்திற்கும் நீதிக்கும் நான் ஒன்றும் செய்யக்கூடாது, நான் டோட்டலி தேவனோட டிபெண்ட் பண்ணியிருக்கணும். அடுத்தது தேவன் எனக்கு பவரை கொடுத்துறதுனால தேவனுடைய வல்லமையின்படி என்னால் நடக்க முடியும். நான் பரிசுத்தமாக வாழ முடியுமா? வாழ முடியும். உண்மையை பேச முடியுமா? பேச முடியும். ஒழுக்கமாக இருக்க முடியுமா? இருக்க முடியும். ஏன்னா ஒரு மனிதனால் முடியாது, இது தேவனால் முடியும். நீங்கள் இதனுடைய அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இது வந்திருக்கும். அதாவது பெற்றோர்கள் பிள்ளைகள், பெற்றோர்கள் எப்படி நடந்து கொள்ளணும், பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ளணும். எஜமா ஒரு ஆஃபீஸில் நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கணும், உங்களுக்கு கீழே இருக்கிற எம்ப்ளாயி எப்படி நீங்கள் நடத்தணும். நீங்கள் எம்ப்ளாயியாக இருந்தால் நீங்கள் எப்படி நடந்துக்கணும். ஒரு அடிமையாக இருந்தீங்கன்னா, ஒருத்தருக்கு போயிட்டு லேபராக வேலை செஞ்சிங்கன்னா எப்படி நடந்துக்கணும். அப்படி இந்த இதில் ஒவ்வொரு உபதேசமும் உங்களுக்கு வந்திருக்கும். கணவன் எப்படி நடந்து கொள்ளணும், மனைவி எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எப்படி நடந்து கொள்ளணுன்றதை தான் இந்த அதிகாரம் முழுக்க பேசிட்டு வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அவங்க எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு வரும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரிசர்ச் நான் பண்ணினேன். இதில் 52 கட்டளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. 52 கட்டளை இந்த 4, 5, 6 கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம நடக்கிறோம். அடுத்தது சரி, நான் இப்போ நான் தேவனை சார்ந்து பிழைக்கிறேன், நான் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கிறேன், அதோட நின்றுட்டா போதும்னா நின்றுட்டா போதாது. ஏன் போதாதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பரிசுத்தமாக நடக்கிறதுக்கு உங்களுக்கு தடையை உண்டாக்குறது யார்? பிசாசும் பாவமும் உங்களை நடக்க விடுமா? விடவே விடாது. கரெக்டா? பிசாசும் பாவமும் உங்களை நடக்க விடவே விடாது. இப்போ நீங்கள் பிசாசி பாவத்தையும் மாம்சத்தையும் பிசாசி ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆமாம், அடுத்தது நீங்கள் யுத்தம் பண்ணணும். இப்போ யுத்தம் பண்ணுறப்ப அந்த வசனத்தை நம்ம படித்து முடிக்க போகிறோம். 6 எபேசியர் 6:10-14 வரைக்கும் படிங்க. நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் பிராணி உள்ளவர்களாக படிக்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொய்யாங்கனையும் ஜெயியும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சணியம் என்னும் தரிசீராவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமாம், இப்போ முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை உட்கார்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்தது நம்ம நடக்கிறோம். உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்பே நடக்கலாமான்னா நடக்கலாம். ஒரு காரில் உட்காந்துக்கிட்டு இருக்கலாம், அது போயிட்டுருக்கு. நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், போயிட்டு தான் இருக்குது. அது மாதிரி நம்மளால் நடக்க முடியுமா? நடக்க முடியும். தேவனுடைய வல்லமையில் நடக்க முடியும். அடுத்தது 3வது என்ன வரும்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இங்கே ரொம்ப நல்லா சொல்லுது. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கணும். இப்போ யுத்தத்தில் யுத்தம் பண்ணுறவங்க நிற்பாங்களா, மார்ச் பண்ணுவாங்களா? மார்ச் தான் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், முன்னேறிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் யுத்தம்.
யுத்தத்தில் யார் நிற்பா? இல்லை 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 இல்லை. ரெண்டு இருக்கு. ஒரு யுத்தத்தில் அஃபென்சிவ் அண்ட் டிஃபென்சிவ்னு ஒன்று இருக்கு. அஃபென்சிவ்னா இப்போ உங்கள் பர்ஸை ஒருத்தன் பிடுங்கிட்டு ஒருத்தன் ஓடினான்னா நீங்கள் நிற்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும்? தடுத்துக்கிட்டு ஓடணும், அவனை போய் அடிக்கணும். கரெக்டாக? அது அஃபென்சிவ். டிஃபென்சிவ்னு சொன்னால் நின்றுக்கிட்டு உங்களை யாரும் உள்ள வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கிறது. இப்போ பேங்கில் போனீங்கன்னா ஒரு கன்று வச்சுக்கிட்டு ஒருத்தர் நிற்பார், ஒரு செக்யூரிட்டி கார்டு. அவர் என்னன்னா டிஃபென்சிவ் ரோல் பண்ணுறாரு. அப்படின்னா யாரும் உள்ளே வந்து ஏதாவது பண்ணிடாதபடி பார்த்துக்கிறதுக்கு நிற்கிறாரு. இப்போ கர்த்தர் என்ன சொன்னார்? உங்களை யுத்தம் பண்ண சொல்ல, நல்லா கவனிங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. இது உங்களை நிற்க சொல்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு, அவன் அடிச்சிட்டாரு. ஆனால் அவன் அடிச்சுட்டு அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் திரும்பி வருவான். அவன் சபைக்குள்ளே வருவான், உங்களுடைய இருதயத்துக்குள்ளே வருவான், உங்கள் குடும்பத்துக்குள்ளே வருவான். உங்களை எப்படியாவது அடித்து காலி பண்ணணுன்னு 24 மணி நேரம் நிற்பான். ஆனால் நீங்கள் டிஃபென்சிவ் பொசிஷன் அதை எடுத்துக்கிறதுக்கு தான் இந்த ஆர்மரை பற்றி பேசுகிறப்ப அவர் டிஃபென்சிவாக சொல்லிட்டு வராரு. இந்த பட்டயம் டிஃபென்சிவா அஃபென்சிவா? ரெண்டுக்கும். நல்லா கவனிங்க, இதை கவனிச்சுக்கணும். இதில் இந்த பட்டயம்னு சொல்கிறது தடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம், எதிர்த்து அடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணலாம். தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் பிசாசை கர்த்தர் அடித்தாரா? அவர் சொல்கிறப்ப இட் இஸ் ரிட்டன்னு சொன்ன கர்த்தர் என்ன சொன்னார்? இட் இஸ் ஆல்சோ ரிட்டன். எழுதியிருக்குன்னா இப்படியும் எழுதியிருக்குப்பா. கரெக்டா? அப்போ வார்த்தையை தெரியலன்னு சொன்னால் நீங்கள் அட்டாக் பண்ண முடியுமா? அட்டாக் பண்ண முடியாது இல்லையா? இப்போ உங்களை அவர் துரத்திக்கிட்டு போன்னு சொல்ல, அதனால தான் ஓடுங்கன்னு சொல்லல, அவர் ஜெபம் பண்ணுங்கன்ட்டாரு. கடைசியில் என்ன சொல்லிட்டாரு? ட்ரெஸ்லாம் போட்டுக்கப்பா, போட்டுக்கிட்டு நீ ஜெபம் பண்ணு. ஆமாம், பரிசுத்த ஆவியானவரும் இப்போ வந்துட்டார் நமக்கு. இப்போ ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க போகிறோம். குறிப்பாக இந்த காலத்தில் நடக்கிற காரியங்களுக்காக இதை நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளணும். ஏன்னா இது கடைசி காலம்னு தெரியும், கர்த்தர் வருகிற நாள்னு தெரியும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரத்தின் நாட்கள்னு தெரியும். நீங்கள் கர்த்தர் சொன்னார் யாருக்காக ஜெபம் பண்ணணும்னு தீமோத்தேயு சொல்கிறப்ப பிரபுக்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் ஜெபம் பண்ணணும், அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காகவும். சரி, ஏன் பண்ணணும்? நம்ம சமாதானமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஜெபம் பண்ணணும். ஏன் நம்ம ஜெபம் பண்ணலன்னா நமக்கு சமாதானம் போயிடுமா? அப்படின்னா போயிடும். அதுக்கு மீனிங் அர்த்தம் அதான். நம்ம ஒழுங்காக ஜெபம் பண்ணலன்னு சொன்னால், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கலன்னு சொன்னால் உலகத்தில் நமக்கு பிரச்சனை வந்துடும். உலகத்தில் இப்போ காற்று சுனாமி வந்துருச்சுன்னா, ஒரு சுனாமி அடிக்குதுன்னு வச்சுங்களேன், அங்கே நமக்கு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க, பீச்சில் ஒரு சுனாமி அடித்தா நம்ம வீட்டையும் அடிக்குமா, இல்லை நம்ம வீட்டை அடிக்காதா? எல்லா வீடும் அடிக்கும். அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்ததுன்னா, நம்ம நாட்டிலேயோ நம்ம ஸ்டேட்லேயோ நம்ம உலகத்திலேயோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அது தேவனுடைய பிள்ளைகளை அதிகமாக பாதிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தான் உண்மையாக வாழணும்னு பிரயாசப்படுறவங்க. அப்படி ஒரு சுனாமி இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மிகப்பெரிய ஆபத்து வந்துட்டு இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? ரிசெஷன் வந்துருச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? ரிசெஷன்னா என்னன்னு தெரியுமா? என்ன ரிசெஷன்னா என்ன? பொருளாதார மந்தம். பைபிளில் கர்த்தரே சொன்னார், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுவார் ரிசெஷன் வந்துருச்சுப்பான்னு. எங்கே சொல்கிறாரு? கிலவுதராயன் காலத்தில் தீர்க்க தரிசனம் பஞ்சம் உண்டாகும்னு சொன்னாரா? ஆமாம், அப்போஸ்தலர்ல நாம் படிப்போம், கிலவுதராயன் காலத்திலே பஞ்சம் உண்டாகும்னு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. தீர்க்க தரிசனம் சொன்னது வெரி ஃபியூ, அதில் இது ஒன்று. எதுக்காக பரிசுத்த ஆவியானவர் அந்த பஞ்சத்தை நிறுத்த முடியாதா? எதுக்கு சொன்னார்? எதுக்கு சொன்னார்? எதுக்கு
ஜாக்கிரதையாக இருங்க. உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து சேமித்து வைங்க. வீட்டை விற்று கொண்டுகிட்டு போய் சர்ச்சில் கொடுத்துட்டாங்க, பட்னியாக கிடக்குறாங்க எருசலேமில். ஏதோ கொஞ்சம் கொடுத்து அனுப்புங்க. கொஞ்சம் பணத்தை மிச்சம் பண்ணி வைங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க, கவனமாக இருங்க. சுச்சுவேஷன் சரியில்லைன்றத பரிசுத்த ஆவியான சொன்னாரா? சொன்னார். அப்போ இன்றைக்கி என்னன்னு கேட்டிங்கன்னா, ரிசெஷன் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இதை சொல்லி நான் முடிக்க போகிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாதனால தெரிஞ்சுங்க. ஏன்னா இது நம்மளை பாதிக்கும். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நம்ம போக முடியாது. பாதிக்கும். எப்படி பாதிக்குன்னு கேட்டிங்கன்னா, ட்ரம்ப்னு ஒரு பிரசிடெண்ட் வந்தார். அவர் வந்த நாள்லேருந்து டெய்லி ஒரு ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன ஆர்டர் போடுறாருன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் நாட்டில் நாங்கள் இறக்குமதி பண்ணணுன்னா 25% உங்களுக்கு வரி போடுவோம். கனடாவா வரி போடுவோம், மெக்சிகோ வரி போடுவோம், சைனாவா வரி போடுவோம், இந்தியாவோ வரி போடுவோம். யாராக இருந்தாலும் சரி, எங்கள் நாட்டுக்கு நீங்கள் இறக்குமதி பண்ணிங்கன்னா $100னா $125 $25 நீங்கள் கட்டணும் அமெரிக்கா கவர்மெண்ட்டுக்கு. இப்போ திருப்பூர்லேருந்து ஒரு டெக்ஸ்டைல் மில்ஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னா $10,000னா அதில் $2,500 அமெரிக்கா கொடுத்தா தான் உள்ளே விடுவாங்க. நீங்கள் இங்கேருந்து கூட ஒரு 100 கொடையை அனுப்புகிறீங்கன்னு வச்சுங்களேன், அங்கே வந்து வாங்குறவன், இம்போர்ட் பண்ணுறவன் 25% கட்டணும்னு எல்லா நாட்டுக்கும் போட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, ஒரு எல்லா நாட்டுக்கும் பிரச்சனை வந்துருச்சு, இந்தியாவுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு பேரல் ஆயில், குரூட் ஆயில் $78 விற்கிது. $100 போயிடும். போன மாதம் $62 ரூபாய் மதிப்பு இன்றைக்கி 76க்கு போயிடுச்சு. அப்படின்னா நீங்கள் அதிக ரூபா கொடுத்து கொஞ்சம் டாலர் வாங்கணும். 87 போயிடுச்சு. இது எப்படின்னா, இது அப்படியே போணுச்சுன்னா நமக்கு 1 லிட்டர் பெட்ரோலு 120 ரூபா விற்கும் இன்னும் 3 மாதத்தில். நமக்கு ஒரு பெட்ரோலு 120 ரூபாய்க்கு கிடைக்காது. விலைவாசி ஏறிடும். வேலையில் ஐடியில் வந்து லே ஆஃப் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ப்ரொடக்ஷன்லாம் குறையும். ஆள் வேலை நிறுத்தம் வந்து வேலை ஆளுங்களை குறைப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை காலத்தில் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஜெபம் பண்ணணும். ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், சரியாக ஜெபம் பண்ணாதனால தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. ஸோ ஜெபம் பண்ணணும், கவனமாக இருக்கணும். வேலை செய்கிறவங்க கவனமாக வேலையில் செய்யுங்க. வேலை கிடைக்காதவங்க சீக்கிரமாக வேலை தேடிக்கிட்டு ஓடி போய் ஆர்டரை வாங்கிட்டு ஓடிப்போங்க. வாங்குகிற சம்பளத்தில் கவனமாக செலவு பண்ணி ஜாக்கிரதையாக இருங்க. என்ன தான் தேவன் நம்மளோட இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் செய்ய மாட்டார். நம்ம செய்ய வேண்டியதை நம்ம தான் செய்யணும். என்ன பிரச்சனை இங்கே வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் ஜெபம் பண்ணாததுனால இவ்வளோ ஒரு பெரிய இக்கட்டு, மேட் ரிசெஷன்னு சொல்லுவாங்க இதை. ஒரு மனுஷன், ஒரு துன்மார்க்கன் வந்து உட்காந்ததுனால அவன் காலையில் என்ன பண்ணுறான், சாயந்தரம் என்ன பண்ணுறான்னு தெரியாது. அது ஒரு பெரிய நாடு, பணக்கார நாடு. அதனால் அவங்க போடுற சட்டத்துக்கு எல்லா நாடும் கையை கட்டிக்கிட்டு நிற்கிது, எதிர்த்து பேச முடியல. அவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, யூஎன்லேருந்து வெளியில் போயிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட்லேருந்து வெளியில் போயிட்டாங்க, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியில் பண்ணிட்டாங்க. அவங்க எந்த நாட்டுக்கும் இனி $1 கூட அவங்க செலவு பண்ண போகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இது டைரெக்டாக இன்டைரக்டாக குறிப்பாக அங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள்லாம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளே கொண்டுட்டு போயிடும். மற்றவங்கள நமக்கும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளே கொண்டுட்டு போயிடும். அதனால் வந்து இதை தான் சொல்கிறாரு கர்த்தர், வந்து ஜெபிக்கணும். அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக நம்ம ஜெபிக்க தவறிட்டதுனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ஆள் பிரைம் மினிஸ்டர் ஆகணும், யார் உங்களுக்கு அந்த ரைட்டை கொடுத்தா? இந்த ஆள் பிரசிடெண்ட் ஆகணும், யார் உங்களுக்கு அந்த ரைட்டு கொடுத்தா? கர்த்தர் சித்தம் ஆகணும்னு ஜெபிக்கணும். என்ன ஜெபிக்கணும்? யார் வந்தாலும் ஆண்டவரே எங்களை காப்பாற்றணும், எங்களுக்கு உபத்திரம் வந்துடக்கூடாது, எங்களுக்கு பஞ்சம் வந்துடக்கூடாது. அந்த ஜெபத்துக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு போய் ஜெபிக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சாத்தானுடைய திட்டம்.
ரிசெஷனை கொண்டுட்டு வர்றது யாரு? ஆனாலும் பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதைத்தாரு. ஆமாம், அவர் 100 மடங்கு அறுவடை பண்ணுற தேவன் நம்மளோட இருக்கிறதுனால இந்த ரிசெஷன் நம்மளை ஒன்றும் பண்ணாது. இருந்தாலும் கர்த்தர்கிட்ட பிள்ளைங்க வந்து கவனமாக ஜெபிங்க. நம்மளுடைய பொசிஷனை தெரிஞ்சுக்கணும், நம்மளுடைய அத்தாரிட்டியை தெரிஞ்சுக்கணும், நம்ம பரிசுத்தமாக வாழணும், நம்ம வந்து ஜெயம் எடுக்கணும். ஏன்னா ஜெயம் எடுத்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய பிள்ளைகள் நம்ம ஜெயிப்போம். அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நல்ல செய்தியை கேட்டோம். நம்ம பிரசங்கம் கேட்கல, பாடம் படித்தோம். இதுக்கு பேர் வந்து மெசேஜ் கிடையாது, இதுக்கு பேர் வந்து பைபிள் ஸ்டடி. நல்ல ஒரு வகுப்பு. இன்னைக்கு நம்ம மாணவர்களாய் உட்கார்ந்து கற்றுக்கொண்டோம். கற்றுக்கொண்டவர்களெல்லாம் பாக்கியவான்கள். யாரெல்லாம் படித்தாங்களோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில் என்ன செய்யலாம்? மார்க் வாங்கி பாஸ் ஆகி மேலே போயிடலாம். படிக்காதவங்க அப்படியே இருக்க வேண்டியதான். யார் நல்லா படிக்கிறாங்களோ அவங்க மார்க் வாங்கி பாஸ் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி நம்ம மேலே வரணுன்னா நிறைய கற்றுக்கணும். கற்க கசடு அற. இன்றைக்கி அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டது. நம்ம மனசுக்குள்ளே நம்ம பல விஷயங்களை நம்ம வச்சுருப்போம். அதிலிருந்து நமக்கு சில விஷயங்களை கர்த்தர் நமக்கு புதுமையாக கற்றுக் கொடுத்தார். அதனால் பிரசங்கம் வேறு, ஸ்டடி வேறு, சரியா? வேத பாடம் வேறு. நமக்கு ஒரு நல்ல வேத பாடம் இங்கே கிடைத்தது. நம்ம சங்கீதத்தில் நம்ம கேட்டோமா, 1ஆம் சங்கீதத்தில் படித்த மாதிரி எங்கே நிற்கக்கூடாது, எங்கே உட்காரக்கூடாது, எங்கே நடக்கக்கூடாது, இந்த 3க்கும் பதில். அப்போ நடக்கக்கூடாது நிற்கக்கூடாதுன்னு அப்போ எங்கே தான் நிற்கணும், எங்கே தான் உட்காரணும், எங்கே தான் நடக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம கேட்டோம். நம்ம இதுவரைக்கும் 1ஆம் சங்கீதத்தை துன்மார்க்கரனுடைய ஆலோசனைப்படி நடாமலும், பாவிகள் உட்கார இடத்துல உட்காராமலும், பரியாசக்கார அப்படின்னு நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு தண்ணி விட்ட மாதிரி கட 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 கடான்னு சொல்லி பழகிட்டோம். ஆனால் யாராவது கேள்வி கேட்டோமான்னா இல்லை. நான் ஒரு தடவை ஒரு கேள்வி கேட்டேன். ஆபிரகாமினுடைய மகன் ஈசாக்கு பலியிட போகும்போது கேட்குறான், எப்பா விறகு இருக்குது, தீ இருக்குது, கத்தி இருக்குது, எல்லாமே இருக்குது, பலி கொடுக்கறதுக்கு மிருகம் எங்கப்பா அப்படின்னு கேட்டார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, மிருகம் எங்கன்னு கேட்டார். அப்பா சொல்கிறாரு, இந்த அங்கே இருக்குது, இந்த இங்கே இருக்குன்னு பதில். அதுக்கு பேர் தான் பதில். கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொன்னால் அதுக்கு பேர் பதிலா? அதுக்கு பேர் பதிலா? கர்த்தர் பார்த்துக்குவாருன்னா அதுக்கு பேர் பதிலா? இல்லை. சொல்லணும்ல, முடிவுனா சொல்லணும்ல. இந்த சுத்தியல் எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? இந்த செல்ஃபில் இருக்குது, இல்லை அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்குன்னு சொல்லணும். வீட்டுக்குள்ளே தான் எங்கேயாவது இருக்கும் தேடுன்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்குள்ளே தான் இருக்கும் பாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தர் பார்த்துக்குவாருன்னு சொன்னால் அது பதில் கிடையாது. அப்போ எனக்கு இது ஒரு கேள்வியாக எழும்பி கேட்கும்போது தான் கர்த்தர் சொன்னார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து போகிற வேளையில் யோவான் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. கேள்வி எங்கே கிடக்கு? ஆதியாமத்தில். பதில் எங்கே கிடக்கு? சுவிசேஷத்தில். அப்போ தேடணும். அப்போ கேள்வியை நம்ம கேட்டால் தான் பதில் நமக்கு கிடைக்கும். எனக்கு கிடைத்தது அதே மாதிரி தான். இன்னைக்கு நம்ம சங்கீதம் 1 நம்ம இதுவரைக்கும் கேள்வியாக கேட்டு படிக்கவே இல்லை இல்லையா? ஆமாம், நான் துன்மார்க்கனுடைய ஆலோசனை நினைச்ச மாட்டேன், நடக்க மாட்டேன். சரி, துன்மார்க்கன் ஆலோசனை நடக்க மாட்டியா? எங்கே தான் நடப்பிய? கேள்வி கேட்டால் தானே பதில் வர்றதுக்கு. பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்கார மாட்டேன். சரி, ஓகே. அப்போ எங்கே தான் உட்காருவீங்க? நம்ம பரிசுத்தவான்களோடும் உட்கார மாட்டோம், பரியாசக்காரனோடையும் உட்கார மாட்டோம். அப்போ எங்கே தான் உட்காரணும்? அதே மாதிரி நம்ம எங்கே நடக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எங்கே நடக்கணும்னு தெரியணும்ல. அப்போ அதை குறித்து மிக அழகாய் நேர்த்தியாய் நமக்கு எபேசியர் புஸ்தகத்தில் இருந்து நமக்கு இந்த காரியம் சொல்லப்பட்டது. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இன்றைக்கி எத்தனை பேர் கற்றுக்கிட்டீங்கன்னு தெரில. அதில் ஆரம்பத்தில் நம்ம சொல்லும்போது அழகாக ஒரு கேள்வி வைத்தார், அழகான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்களோ தெரியல. அவருடைய நாளை அறிய வேண்டும் என்று, அந்த நாளை பார்க்க வேண்டும் என்று அப்படியே தூதர்களும் என்ன செய்தாங்களாம்? ஆசையா இருந்தார்களாம். தூதர்களுக்கு ஆசை எப்போ வருவாருன்னு. ஆனால் அவங்கள கேட்டால் எங்களுக்கு எப்போன்னு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், நாங்களும் கூட வருவோம்னு தெரியும்.
வானத்தை கேட்டாராம், அது சொல்லிச்சான் எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு நாள் மடமடான்னு விலகி போயிடுமா. ஆமாம், அது காணாது. கடலை பார்த்து கேட்டா அது ஐயோ அதை பற்றி கேட்காதீங்கன்னு அழுதுச்சான். ஏயா அப்படின்னா கடல் சொல்லிச்சான், அன்னைக்கு அவர் வரும்போது நாங்கள் இருக்க மாட்டோம், எல்லாம் வத்தி போயிடுவோம் அப்படின்னுச்சான். அப்படி அழகா அந்த பக்தன் பாடியிருப்பார். சரி போகட்டும், தொண்டை வேற சரியில்லை, அதனால் இப்போ டெப்த்து கொடுத்து பாட முடியலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அருமையான ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். நாம் எங்கே நிற்கணும், எங்கே உட்காரணும், எங்கே நடக்கணும், இது அழகா ஒழுங்கு கிரமமாக அழகாக வருஷப்படுத்தி கொடுத்தார். எங்கே உட்காரணும், எங்கே நடக்கணும், எங்கே நிற்கணும். நம்ம உட்கார வேண்டிய இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கிறோம், நடக்க வேண்டிய இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கிறோம், நிற்க வேண்டிய இடத்துல உட்கார்ந்துருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம், எங்க நடக்கக்கூடாதோ அங்க நடக்கக்கூடாது, எங்க நடக்கணுமோ அங்க உட்காரவும் கூடாது. இது நம்ம இப்ப உட்கார்ந்து இருக்கிறோம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஓட வேண்டிய நேரம் வரும்போது ஓட ஆரம்பிச்சிடணும், நடக்க வேண்டிய நேரம் வரும்போது நடக்க ஆரம்பிச்சிடணும், பாட வேண்டிய நேரத்துல பாடணும், ஜபிக்க வேண்டிய நேரத்துல ஜபிக்கணும், ஆராதிக்க வேண்டிய நேரத்துல ஆராதிக்கணும், அமர்ந்திருக்க வேண்டிய நேரத்துல அமர்ந்திருக்கணும். ஆனா இது நமக்கு அமர்ந்திருக்க வேண்டிய நேரம் இல்லை, நாம எழும்பி ஓட வேண்டிய நேரம். ஏன்னா கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபம். மிக அருமையா நம்ம கற்றுக்கொண்டோம். உட்கார வேண்டிய இடத்துல உட்காரும்.